பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு ஒரு ஷார்ட் பிரேக் அப்புறம் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். ஏன் அப்படின்னா ரொம்ப மாதங்களே ஆயிடுச்சு வீடியோ பண்ணி. இருந்தாலும் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் காரியங்களை நேர்த்தியாக ஒவ்வொரு நாளும் செய்து வந்துட்டு இருக்காங்க. நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லா காரியங்களும் ஸ்மூத்தாக போகிற மாதிரி தெரியும். இருந்தாலும் சில நேரத்தில் நம்ம எதிர்பாராமல் நிறைய காரியங்கள் ஒரு தடையாக, ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு வியாதியின் படுக்கையாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் சில நேரத்தில் நம்ம என்ன செஞ்சோன்னா ஒரு சைலண்ட் டைம்ன்ற மாதிரி கொண்டு போய் நிறுத்திடும். நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. எப்படி ஒரு சிறு குழந்தை அது வளர்ந்து வருகிற பிரயாயத்தில் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது விழுகுமோ, அது போல் நல்லா போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை என்ன செய்யும், நம்மளோட வாழ்க்கையில் காணப்படும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம நினைப்போம், யாராவது நம்மளை தூக்கி விட மாட்டாங்களா, நமக்கு சந்திக்க யாருமே இல்லையா, சில நேரத்தில் இந்த கடவுளே இல்லையா, நான் கஷ்டப்படுறது அவருக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு நிறைய நேரங்களில் நம்ம கொஸ்டின் பண்ணுறவங்களா இருக்கிறோம். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன். எப்பவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாடுகளுக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு காரியங்களுக்கும் காரணம், அதாவது தொடக்க காரணம் யாருன்னு பார்த்தா நம்மள தான் இருப்போம். எல்லா ஒரு சோதனை நேரமாக இருக்கட்டும், எல்லா ஒரு பிரச்சனை நேரமாக இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்கும். கண்டிப்பாக அது இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. ஒரு ஃபைனல் எக்ஸாம்னு வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல ரிசல்ட் எடுத்தால் தான் அவங்களுக்கான ஒரு நல்ல ஃப்யூச்சர் அங்கே இருக்கும். அந்த போல தான் நம்ம வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களுக்கும் சரி, நம்ம படுகிற ஒவ்வொரு பாடுகளுக்கும் அதுக்கான பலன் என்பது கண்டிப்பாக உண்டு. கர்த்தர் அதை நமக்கு வைத்திருக்கிறார். இன்னும் நம்ம நிறைய காரியங்களை குறித்து தினமும் கர்த்தருக்கு சித்தமான ஒரு வேத வசனத்தின்படி ஒரு வீடியோக்களை நம்ம அப்லோட் செய்ய இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய ஜபங்களில் எனக்காக ஜபித்து கொள்ளுங்கன்னு என்னோட ரிக்வெஸ்ட்டாக அவங்களுக்கு சொல்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.